இன்னைக்கு நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக ஃப்ராட் பண்ண ஒரு கேஸு. இதில் நம்மளுக்கு 1/7/2024 ஜூலை 1 வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது நம்மளுக்கு. கோகிலான்றவங்க லாஸ்பேட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 18 லட்சம் ட்ரேடிங்கில் நான் சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வேறு டிரான்சாக்ஷனில் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம டீம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லீடு கிடச்சிது. அது பிரகாரம் பெங்களூர் போயிட்டு முதல்ல ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இவங்க கால் சென்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு ஃபேஸ்புக் ஆட் மூலியமாக மக்களை வந்து கவர்றாங்க. ஃபேஸ்புக் ஆடில் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தரோம் 50%, 60%ன்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே இவங்க கால் சென்டர்லேருந்து அவங்களுக்கு கால் போகுது. அது மூலியமாக அவங்கள வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் தரோம்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து காசு வாங்கிட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு வாங்குறது. இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அவங்க இன்னும் காசு போட்ட உடனே இருக்கிற எல்லா காசையும் வைப் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக லாஸ் ஆயிடுது. இது மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கிட்ட 18 லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இது மாதிரி இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து ஃப்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க டேட்டாவை பார்த்ததில் ஒரு 1.5 லட்சம் பேரோட டேட்டா இவங்க கிட்ட இருக்குது. இதில் எவ்வளோ பேரை ஏமாத்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸில் அரௌண்ட் ஒரு 50 crores கிட்ட வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இது இல்லாமல் மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. அதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி முதல்ல வந்து நம்ம பெங்களூர்லேருந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணோம். அவங்களோட இன்ஃபர்மேஷனில் நெய்வேலியிலேருந்து ஒரு 3 பேர், இதோட மாஸ்டர் மைண்டுன்றது 2 பேர் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து நௌஃபத், இன்னொன்று வந்து துஃபேல் அஹ்மத் அப்படின்ட்டு. 2 பேருமே நெய்வேலியை சேர்ந்தவங்க. இங்கேருந்து நெய்வேலியிலேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அதை நேற்று ரைட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பெங்களூர்லேயே நாங்கள் ரைட் பண்ணியிருந்தோம். இவங்க கூட வந்து மீதி ஒரு 7 பேர் இருக்காங்க. பிரவீன், ஜெகதீஷ், அன்சர் முகமது, ராமச்சந்திரன், பிரேமானந்த், விமல்ராஜ், இந்த 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே டிப்ளமா இல்லை இன்ஜினியரிங், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் இவங்களே தான் பண்ணுறாங்க. அதை சேல்ஸ் டீம் வச்சு சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி மைனிங்னு சொல்லிட்டு வந்து அதில் வந்து சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ ரேட் பண்ணதில் மொத்தம் நாங்கள் வந்து 4 வெஹிக்கிள் இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ணியிருக்கோம். 4 வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் ஒன்று வச்சுருக்காங்க. என்டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு நெய்வேலியில் ஒரு கால் சென்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்ச்சுனர் கார், ஒரு இட்டியோஸ், ஒரு தார் ஜீப்பு, ஒரு 22 சீட்டர் ஃபோர்ஸ் வேன், ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் வெஹிக்கிள் ஒன்று. அது இல்லாமல் கிட்டத்தட்ட இவங்களோட நெய்வேலி கால் சென்டர்லேருந்து ஒரு 56 சிஸ்டம்ஸ், பிரிண்டர், ப்ளஸ் இவங்களோட ஐடி ப்ரூஃப், மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாமே நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கோம். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இன்னும் இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இது இல்லாமல் இவங்க சம்பாரிச்ச பணத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அரௌண்ட் நெய்வேலியில் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் பெங்களூர்லேயும் இருக்குது. எஸ்டேட்ஸும் வச்சுட்டு இருக்காங்க வேறு இடத்துல. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதை பற்றி ப்ரீஃப் பண்ணுவோம். இந்த ஸ்கேம் பற்றி நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, இது வந்து ஒரு கம்மியான டைமில் பயங்கர லாபம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை கவர்ந்து அது மூலியமாக ஏமாத்துறாங்க. ஸோ எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஃபேஸ்புக் ஆடோ இல்லை வாட்ஸ்அப்பில் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி நீங்கள் வந்து பணம் போடாதீங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் புச்சரிங் அப்படின்ட்டு ஸ்கேம்மெண்ட் இதை சொல்லுவாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து, அதாவது ஒரு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பாடு போட்டு அதை பெருசாக்கி அதுக்கடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் காமிக்கிற மாதிரி காமிச்சு முழு காசு வந்த உடனே ஃபுல்லாக லாஸ் ஆக்கிட்டு உங்களை வந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் ஏமாற வேணாம் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி என்சிஆர்பி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு 15 கம்ப்ளைண்ட்ஸ் டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது இல்லாமல் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸில் இவங்க இன்வால்வ் அப்படின்றத விசாரிச்சுருக்காங்க. இது இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2016 இருந்தே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. வேறு சாஃப்ட்வேர் சேல்ஸில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2-3 இடத்துல இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டதுனால பெருசாக வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போகாமல் இருந்தது. ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சின்ன அமௌண்ட் வரும்போதுலாம் அதை ரீஃபண்ட் பண்ணி அவங்கள வந்து எஃப்ஐஆர் போடாமல் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறாங்க.
இது வந்து இந்த சாஃப்ட்வேர்ன்ற பேர்ல தான் வந்து இவங்க வந்து என்னன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர். நீங்க ட்ரேட் பண்ண தேவையில்ல. இப்போ நார்மல் ஆளுங்களுக்கு நம்மளுக்கு ட்ரேட் பண்ண தெரியாது. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும் அப்படின்ட்டு எல்லாரோட நீங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சாஃப்ட்வேரை விற்க ட்ரை பண்ணி சாஃப்ட்வேர் ஃபீஸ்னும் கலெக்ட் பண்றாங்க. அது இல்லாம வந்து இவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸ் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேருக்கு நீங்க அங்க காசு விட்டுட்டீங்க, அதை நான் வாங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணி தரேன்ட்டு எல்லாருமே வந்து இவங்க கிட்ட இருந்து காசை கொடுக்குறது தான் இவங்களோட இல்ல. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேலே இவங்க பண்ணியிருக்கலாம்னு தெரியுது. எல்லா பேங்க் டீடைல்ஸும் ஒரு தாட்டி விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் முடிச்சிட்டோம். நம்ம கிட்ட இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அந்த 18 லட்ச ரூபா ஒரு கம்ப்ளைண்ட்ல இருந்ததுல போனோம். இவங்க மொத்தம் எவ்வளோ பேர் ஏமாத்திருக்காங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கிட்ட இல்லை. இவங்களோட சர்வர்ல இருந்து நம்ம எடுத்த டீடைல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களுக்கு எப்போ கால் பண்ணோம், அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, அது எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம முழுசா தெரியாது. மொத்தம் இதுல 1.5 லட்சத்துல எத்தனை பேர் ஏமாந்தாங்க, எவ்வளவு அமௌண்ட் ஏமாந்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கிய குற்றவாளி 2 பேர்ல ஒருத்தரை கைது பண்ணியாச்சு. இது இல்லாம இவங்களோட அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து இப்ப நம்ம விசாரிச்சுட்டு இந்த 2 இல்லாம நாமக்கல்லையும் உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. அது இல்லாம மும்பைலயும் வச்சிருக்காங்க, துபாயிலையும் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சோம். மெயின் ஆளுங்க வந்து தமிழ் நெய்வேலியை சேர்ந்தோம். நெய்வேலி பக்கத்துல இல்ல இல்ல தில்லை நகர் நெய்வேலி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. அது பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 5 வெஹிக்கிள் இருக்கு இவங்களுக்கு. இது இல்லாம வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு பிரான்ச்லயும் நீங்க பெங்களூர் பிரான்ச்ல ஒரு 60 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. நெய்வேலி பிரான்ச்ல ஒரு 40 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கும் கிட்டத்தட்ட கால் பேசுறவங்களுக்கு இனிஷியலா 7,000 ரூபாயில சம்பளம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இனிஷியலா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. பட் போக போக வந்து என்ன கஸ்டமர் காசு போட்டுட்டு அதுக்கடுத்து இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே VPN யூஸ் பண்ணி கால் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருக்காங்க. எதுவுமே இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர் கிடையாது. ஸோ அதனால ஏதாவது கஸ்டமர் காசை போட்டுட்டாங்கன்னா நம்மளால திருப்பி அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாது. ஸோ அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த கால் நம்மளால போக முடியாது. நௌஷத் கான் அவர் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணோம். அவங்கள தேடிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் டெவலப்பிங்ன்ற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இதுல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 50-50னாங்க. அதுக்கு அடுத்து நீங்க கோல்டு பிளானுக்கு போங்க 70-30 கொடுப்போம் அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய பிளான் மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கலா அட்ராக்ட் பண்றது ஒரு இதை வச்சுதான் நம்ம போனது. இல்ல மேபி இருக்கலாம், மற்ற இடத்துல நம்மளுக்கு இப்பதான் ட்ரை பண்ணிட்டு நீங்க போட்ட பிறகு அதாவது தெரிய வரும். இது இல்லாம இன்னும் ஒரு மெயினான ஒரு ஆள் இருக்காங்க. அது இல்லாம இதுக்கு வேற யாரு இதுக்கு பின்னாடி மூளையா செயல்பட்டாங்கன்றத விசாரிச்சாங்க. இப்போதைக்கு 2 முடிஞ்சிருச்சு. பெங்களூர் நெய்வேலி